இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். சூரியனையும் சந்திரனையும் தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாட்டினுடைய நிதி நலன் கருதி பேசுவதாக நினைத்து பேசியிருக்கிறார். இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இத்திட்டம் முடக்கப்படலாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கையின் காரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை இன்றைக்கே முடித்து ஒரு சேர 5000 ரூபாயை அனைவருடைய கணக்கிலும் இன்றைக்கே செலுத்தி முடித்தும் விட்டார். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக முதலமைச்சர் இன்று காலை தமிழக அரசின் ஒரு முக்கிய நடவடிக்கை குறித்து ஊடகங்களில் பேசினார். வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. அது ஒரு வீடியோ வெளியீடாக இருந்தது. அதில் அவர் பேசியது இதுதான். இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். வருகின்ற அடுத்த 3 மாதங்களுக்கு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய அந்த உரிமை தொகை ஒரு சேர மகளிருடைய அந்த உரிமை தொகையை பெறக்கூடிய மகளிருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும், கூடுதலாக கோடைக்கால செலவினங்களை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாயை சேர்த்து 5000 ரூபாய் அவருடைய கணக்கில் சேர்க்கப்படும் என்று அவர்கள் சொன்னார். இது தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கிடையே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய 1,31,00,000 பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மீண்டும் திமுக ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படுமானால் அப்போது இப்பொழுது அடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதாந்திர உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. இதுவும் பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இப்படி திடீரென்று திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு அறிவித்திருப்பது தேர்தல் தொடர்பான அவருடைய அச்சத்தை காட்டுகிறது என்று எதிர்க்கட்சிகள் கூறினாலும் கூட உண்மை என்னவென்றால், இந்த உரிமை தொகையை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நடைமுறையில் இருந்தாலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அதை முடக்குவதற்கும் அல்லது பொதுவாக இவ்வாறு இலவயங்களை அளிப்பதை தடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தில் 2022ஆம் ஆண்டிலேயே அஸ்வினி குமார் உபாத்யாயா என்கின்ற வழக்கறிஞரால் தொடரப்பட்டு அது மார்ச் மாதத்தில் அடுத்த மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். அவ்வாறு அது விசாரணைக்கு வரும்பொழுது விசாரணை முடியும் காலம் வரை, இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இத்திட்டம் முடக்கப்படலாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கையின் காரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை இன்றைக்கே முடித்து ஒரு சேர 5000 ரூபாயை அனைவருடைய கணக்கிலும் இன்றைக்கே செலுத்தி முடித்தும் விட்டார். இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த
சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். 1,31,00,000 கணக்குகளில் 5,000 ரூபாய் என்று 6,650 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டு விட்டது. இது தமிழக அரசனுடைய பட்ஜெட்டில் எடுத்துக்கொண்டால் ஒரு மிகப்பெரிய தொகை இல்லை என்றாலும் கூட ஏழை எளிய மக்கள் இதை சார்ந்து எத்தனையோ செலவுகளை வைத்திருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதிலும் குறிப்பாக இதில் ஒரு யுக்தி என்னவென்றால், இங்கேயும் சரி டெல்லியிலும் சரி தமிழ்நாட்டினுடைய இலவச திட்டங்களை, அதாவது சமூக நல திட்டங்களை ஒழித்து விட வேண்டும் என்கின்ற நோக்கு பல்வேறு காலகட்டங்களில் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இந்த அஸ்வினிகுமார் உபாத்யாயா என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்தையும் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க, சூரியனையும் சந்திரனையும் தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறான்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாட்டினுடைய நிதி நலன் கருதி பேசுவதாக நினைத்து பேசியிருக்கிறார். ஆனால் அஸ்வினிகுமார் உபாத்யாயா போன்ற எவரும் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான கோடி இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பொதுத்துறை வங்கிகளிலும் தனியார் வங்கிகளிலும் கடன்களை வாங்கி கொண்டு திருப்பி செலுத்தாமல் போன வாரா கடன்கள், அவை தள்ளுபடி செய்யப்படுவதை பற்றி ஒரு வழக்கும் போடுவதில்லை. ஒரே ஒரு வழக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் வரவில்லை. ஏனென்றால் அதற்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்கிறது என்றால், நாங்கள் அதை வந்துட்டு இந்த கம்பெனி லா ட்ரிபியூனலை வைத்து நாங்கள் வந்துட்டு அந்த விடயத்தை வந்துட்டு நாங்கள் தீர்வு காண்கின்றோம் என்று சொல்லிவிட்டு நேஷனல் கம்பெனி லா அப்பல்லட் ட்ரிபியூனல் அதில் வழக்கு போட்டு அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு சட்ட ரீதியான முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அதன் மூலம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. உடனே நீதிமன்றம் ஏற்றுக்குது. அப்படி மோடி அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டது இதுவரை 20 லட்சம் கோடிக்கு மேலே அதிகம். ஆனால் அதெல்லாம் பற்றி எதுவும் கேஸெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஹேர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போச்சே, அந்த அமௌண்ட்டை பற்றி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய இது ஒரு 12,000 கோடியில் 12,000 கோடி 13,000 கோடி அவ்வளோதான் வருது. அது வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப கண்ணு உறுத்துது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வரணும் அப்படின்னம்னா இந்த மாநில அரசனுடைய நலத்திட்டங்களை ஒழிக்கணும். அதனால தான் பிஜேபி மாநில அரசுகளுடைய நிதியை வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தராமல் இருப்பதும் தவிர்ப்பதும் அதை குறைப்பதுமாக ஒரு செயலில் ஈடுபட்டு வருகிறது. ஆக இதையெல்லாம் முறியடிக்கும் வகையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5,000 ரூபாயை உடனடியாக அவருடைய கணக்கில் போட்டு, அதை மக்கள் இன்னும் உஷாராக இருக்கிறாங்க. அதை அப்படியே வச்சுருந்தா உடனே கணக்கில் இருந்துட்டு மோடி அரசு எதை வேணான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வைக்கல, அதுக்கு நீங்கள் பணம் கட்டலை, இதுக்கு பணம் கட்டலை, மினிமம் பேலன்ஸ் இல்லை, அதற்கான ஃபைன் இது அப்படின்ட்டு அப்படியே உருவிட போகிறாங்கன்னு டக்குன்னு எல்லாரும் காலங்காத்தாலே போயிட்டு அப்ளிகேஷனை கொடுத்து சலானை கொடுத்து எல்லாரும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 5,000 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டு மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் மக்கள்கிட்டலாம் காட்டிட்டு பத்திரிகையாளர்கிட்ட காட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப உஷாரான மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். நல்லா புரிஞ்சுருக்கிறாங்க இந்த ஆட்சியாளர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்க பேங்க்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அமௌண்ட்டை எப்படி கையாளுவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் சந்திப்பு தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.